ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டேரக்ட் வாக்கின் இன்டர்வியூவில் தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இன்டர்வியூ என்னைக்குன்னா 25 ஆகஸ்ட்லேருந்து 2 செப்டம்பர் வரைக்குமே உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 26,330 வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். இது இல்லாமல் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. டைரக்ட்டா வந்து பாருங்க வாக்-இன் இன்டர்வியூவா தான் உங்களுக்கு வந்து எடுக்க போறாங்க. ஸோ இன்டர்வியூ வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு என்னைக்கு இருக்குங்கிற டேட் எல்லாமே குடுத்துருக்காங்க. அத நான் உங்களுக்கு லேட்டரா காமிக்கிறேன். ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க டெக்னீஷியன் லெவல்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. டெக்னீஷியன் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல வந்து எடுக்குறாங்கன்னா, ஸோ ஆர்எஸ் கேட்டகரி, இ&எம், ட்ராக்ஷனு, டெலி அண்ட் ஏஎஃப்சி அதுக்கப்புறம் சிவில் அண்ட் ட்ராக்லாம் வந்து குடுத்துருக்காங்க. இதில டெக்னீஷியன்ல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஆர்எஸ் அதுக்கப்புறம் ஸோ இதில குடுத்துருக்கிற மாரி இ&எம் இந்த மாரி கேட்டகரிக்குலாம் நீங்க 10த் இல்லன்னா 12த் வந்து நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஸோ எலக்ட்ரீஷியன் ட்ரேடோ இல்லன்னா எலக்ட்ரானிக்கோ இல்லன்னா மெக்கானிக்கோ, ஃபிட்டரோ, ரெஃப்ரிஜரேஷன், ஏசி மெக்கானிக் ட்ரேட் இந்த மாரி இதில நீங்க ஐடியில வந்து என்சிவிடி, எஸ்சிவிடிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும். அதே மாரி தான் வந்து பாருங்க இ&எம் ட்ராக்ஷன் கேட்டகரிக்குமே நீங்க 10த் இல்லன்னா 12த் முடிச்சுட்டு எலக்ட்ரீஷியன் ட்ரேட்ல நீங்க சர்டிஃபிகேட் வச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து டெக்னீஷியன்ல வந்து பாருங்க டெலி அண்ட் ஏஎஃப்சி கேட்டகரிக்குலாம் 10த் இல்லன்னா 12த் பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக் மெக்கானிக்கோ, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷனோ இல்லன்னா வந்து பாருங்க சிஸ்டம் மெயின்டனன்ஸோ இல்லன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க் மெயின்டனன்ஸோ, மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியலோ இல்லன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க. இதில நீங்க முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். சிவில் அண்ட் ட்ராக்குமே வந்து நீங்க 10த் இல்லன்னா 12த் முடிச்சுட்டு ஐடியில வந்து ஃபிட்டர் இல்லன்னா பிளம்பர் இல்லன்னா வெல்டர், கார்பெண்டர் இந்த மாரி ட்ரேட்ல நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மினிமம் 18 மேக்ஸிமம் 33 வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில மினிமம் வந்து பாருங்க 60% ஆஃப் மார்க் வந்து நீங்க வந்து எடுத்திருக்கணும் அந்த ஐடி ட்ரேட்ல அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ இதில முக்கியமா வந்து பார்த்தோன்னா, கேண்டிடேட் பாஸ்ட் அவுட் ஃப்ரம் பிரைவேட் இல்லன்னா கவர்ன்மென்ட் எய்டட் ஐடி இன்ஸ்டிடியூட்ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. அதாவது பிரைவேட் இல்லன்னா வந்து கவர்ன்மென்ட் எய்டட் ஐடில நீங்க இன்ஸ்டிடியூட்ல வந்து படிச்சிருக்கீங்கன்னா, அவங்க எலிஜிபிள் கிடையாது. அவங்க அப்ளை பண்ண முடியாது. சேலரி வந்து பாருங்க ரூ. 26,330 வந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். இது இல்லாம உங்களுக்கு வந்து எம்ப்ளாயி மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல இருந்து உங்களுக்கு காம்பன்சேஷன் இந்த மாரி இன்சூரன்ஸ்லாம் நெறைய வந்து இருக்கு. பெனிஃபிட்ஸ்மே வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இங்க பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு வந்து டைரக்ட்டா வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஸ்கிரீனிங் பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ் லாங்குவேஜ்க்கான ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங்க்கான ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும். தமிழ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 10த் இல்லன்னா 12த்ல வந்து தமிழ் வந்து நீங்க ஒரு பாடமா எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸ்கிரீனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து ஸோ இங்க குடுத்துருக்கிற மாரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து லீவ்லாம் வந்து இருக்கு. அதாவது கேஷுவல் லீவ் வந்து பாருங்க 8 டேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏர்ன்டு லீவ் வந்து 18 டேஸ் இந்த மாரிலாம் வந்து உங்களுக்கு லீவுமே வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதில உங்களுக்கு வந்து ஸ்கிரீனிங் வந்து எப்ப நடக்குங்கிற டேட் எல்லாமே வந்து பாருங்க இங்க சொல்லிட்டாங்க. அதாவது டெக்னீஷியன்ல வந்து உங்களுக்கு ஆர்எஸ், இ&எம் அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கேட்டகரிக்குலாம் 25 ஆகஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் டெலி அண்ட் ஏஎஃப்சி, சிவில் ட்ராக் இதுக்கெல்லாம் 26 ஆகஸ்ட், அதுக்கப்புறம் 28 ஆகஸ்ட், 29 ஆகஸ்ட், 1 செப்டம்பர், 2 செப்டம்பர் அன்னைக்கெல்லாம் வந்து உங்களுக்கான அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். அது எந்தெந்த லொகேஷன்ல இருக்குங்கிறதையுமே குடுத்துருக்காங்க. இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது 25 அதுக்கப்புறம் 26க்குலாம் வந்து பார்த்தோன்னா, மதுரையில வந்து இந்த லொகேஷன்ல வந்து உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். 28 ஆகஸ்ட்டுக்கும் வந்து பாருங்க கோயம்புத்தூர், 29 ஆகஸ்ட்டும் கோயம்புத்தூர்ல தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் 1 செப்டம்பர், 2 செப்டம்பர்ல சென்னையில வந்து உங்களுக்கான இந்த அட்ரஸ்ல வந்து உங்களுக்கான ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி இதுக்கான லொகேஷன் வைஸ் உங்களுக்கு வந்து இதில டேட்டுமே குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஸ்கிரீனிங் பண்ணப்போ உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்க போகும்போது என்னென்ன எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸுமே குடுத்துருக்காங்க. ஒரு செட் வந்து ஃபோட்டோ காப்பி, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு போகணும். அந்த ஷெட்யூல் அந்த டைம் அப்ப நீங்க எடுத்துட்டு போகிற மாரி இருக்கும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ங்கிறதையுமே இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு செட் ஃபோட்டோ காப்பி அதுக்கப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்க எடுத்துட்டு டைரக்ட்டா வந்து நீங்க அதில போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.